நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். சப்புகஸ்கந்த சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் தடைப்பட்டாலும் எரிபொருள் விநியோகத்திற்கு பாதிப்புகள் இல்லை என்கிறார் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர். களுத்துறை மற்றும் வேறுவலை பகுதிகளை மீள கட்டியெழுப்புவதாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன கருத்து. சந்தையில் அரிசி மாபியா செயற்படுகின்றதா? நியூஸ் ஃபர்ஸ்ட் அவதானம். இலங்கை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் குழுவுக்கு ஆலோசனைகள் வழங்குவதற்கு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரினால் 3 வெளிநாட்டவர்கள் நியமனம். இனி விரிவான செய்திகளுடன் பிரதான கலையகத்தில் சந்திரிகா மற்றும் கிருஷாந்த் ராஜ். நன்றி த்ரிஷானு. வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. இனி விரிவான செய்திகள். வடமாகாண சபையின் 3 உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு மீளப் பெறப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தினர். குறித்த மாகாண சபை உறுப்பினர்களுக்கு மீண்டும் போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படுமாயின் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சின் செயலாளரிடம் அனுமதி பெற வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். குறித்த 3 மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் தற்காலிகமான போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பேர்வலை மற்றும் அலுத்கம பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கு எதிராக வடமாகாண சபையில் இன்று பிரேரணையொன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்துடன் மாகாணத்தின் கல்வி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல விடயங்களை அடிப்படையாக வைத்து சமர்ப்பிக்கப்பட்ட மேலும் 6 பிரேரணைகளும் இன்று நிறைவேற்றப்பட்டன. வடமாகாண சபையின் 11வது அமர்வு இன்று நடைபெற்றதுடன் முதலில் பேர்வலை மற்றும் அலுத்கம சம்பவங்களை கண்டித்து பிரேரணை முன்வைக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டது. அண்மையில் பேர்வல, அலுத்கம, தர்கா நகர், வெளிப்பண்ணை இன்னும் இதர பிரதேசங்களில் இடம்பெற்ற இன வன்முறை தாக்குதல்களை கண்டிப்பதோடு நாட்டில் பரவலாக நடைபெறுகின்ற இனவாத அடிப்படையிலான தாக்குதல்களுக்கும் நாம் எமது கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இத்தகைய இனவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற தீவிர அமைப்புகள், செயல்பாட்டாளர்கள் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு போலீஸ் மா அதிபரை இந்த சபை வேண்டிக் கொள்கின்றது. இவற்றுக்கு சர்வதேச நீதி விசாரணை, முஸ்லிம் மக்களை சாட்சி செல்ல விசாரணை குழுக்கள் இலங்கைக்கு வருகின்ற நிலைமை ஏற்படும் என்பதை சிங்கள ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் நினைவூட்ட விரும்புகிறோம். அலுத்கம, தர்கா நகர், வெளிப்பண்ணை போன்ற இடங்களிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கின்ற அதே நேரத்திலே அவர்களுக்கு நஷ்டஈட்டு வழங்கப்பட வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும். இந்த தாக்குதல்களினால் பாதிக்கப்பட்ட அனைத்து முஸ்லிம் மக்களுக்கும் எங்களுடைய அனுதாபங்களை தெரிவிக்கின்றோம். இந்த நடவடிக்கைகளின் பின்னணி, அடுத்தது வருங்கால முன்னணி, நடைபெறும் இந்த கலவரங்களை பார்க்கும் போது அலுத்கமவில் நடந்தது அல்லது பேர்வலையில் நடந்தது எவ்வாறு மற்ற இடங்களுக்கெல்லாம் இது சென்று அங்கும் சில நடவடிக்கைகள் இப்படியெல்லாம் நடைபெறுவது எதற்காக என்று நாங்கள் அதனுடைய பின்னணியை பற்றி யோசிக்க வேண்டி இருக்கின்றது. இந்த பேருவலை என்பது முஸ்லிம்களுடைய இந்த நாட்டிலே தெற்கிலே இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதிநிதிகளை தொடர்ந்து அனுப்பி வந்த ஒரு முஸ்லிம் அடையாளத்தினுடைய பிரதேசம். அவை அங்கே ஒரு தாக்குதலை, இன வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதன் மூலம் ஒரு திட்டமிட்ட தற்செயல் நிகழ்வு அல்ல, கௌரவ முதலமைச்சர் சொன்னது போல ஒரு திட்டமிட்ட செயல் என்பதை இந்த சபை பதிவு செய்கிறது. என்னுடைய சிறப்புரிமை, என்னுடைய உரிமை மறுக்கப்படுகிறது, மீறப்படுகிறது. என்னுடைய பதில் தெளிவு. உங்களுடைய பிரேரணையை இப்பொழுது உள்ளடக்காததினாலே அல்லது இந்த அமர்விலே உள்ளடக்கப்படாததினாலே உங்களுடைய சிறப்புரிமை மீறப்பட்டதாக நான் கருதவில்லை. இதுக்குள்ளால வருவேன். தயவு செய்து இந்த பிரேரணை வடிவா ஆராய்ஞ்சம் என்று சொன்னோம். சிவகுமாரன் ஏன் செத்தார்? இதேவேளை தனது பிரேரணையொன்றை சபையில் விவாதத்துக்கு எடுக்கவில்லை என தெரிவித்து வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் இன்று தனது எதிர்ப்பை வெளியிட்டார். அந்த பிரேரணையை அவருக்கு சில மாற்றங்களுடன் பிரேரிப்பதற்கு நான் இது சம்பந்தமாக ஒரு தீர்மானத்தை
தீர்மானத்தை எடுத்ததன் பிற்பாடு நாங்கள் அதை சம்பந்தமாக பேசிக்கொள்வதுதான் நல்லது என்று நினைக்கின்றேன். இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு 8 பேர் அடங்கிய ஒரு குழுவை அமைத்திருக்கின்றோம். இப்பேற்பட்ட பிரச்சனைகள் எழும்போது அவற்றை பற்றி அங்கு பேசி அதன் பிற்பாடு அது அங்கே அவர்கள் எடுக்கும் தீர்மானத்துக்கு அமைய நாங்கள் மற்ற நடவடிக்கைகளை எடுக்கலாம். கட்சியினுடைய உயர்மட்டத்துக்கு நீங்க அனுப்புறீங்கன்னு சொன்னால் இதை சம்பந்தப்பட்ட உறுப்பினருக்கு தெரியப்படுத்தணும், மேனைய உறுப்பினர்களுக்கும் தெரியப்படுத்தணும். நீங்கள் ஆளுங்கட்சி கூட்டத்தை கூட்டி இது சம்பந்தமாக சரிபடி ஆராய்ச்சிருக்கலாம், அங்க ஒரு தீர்வை கண்டுக்கலாம். இதேவேளை தமது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சபையின் சில உறுப்பினர்கள் இன்றைய சபை அமர்வின் போது தெரிவித்தனர். அறிவித்தலின்படி எனக்கு பிரதி போலீஸ் மா அதிபருடைய கடிதம் மூலம் அவர் மீளப்பெறப்பட்டுள்ளார். இந்த என்னுடைய பாதுகாப்பு தொடர்பாக தங்களுக்கும் ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. நான் ஒரு மாகாண சபை உறுப்பினர் என்ற வகையில் எனக்கான பாதுகாப்பை தாங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் எனக்கான பாதுகாப்பு இது பிரதி போலீஸ் மா அதிபர் கூறியிருக்கின்றார், பாதுகாப்பு தனக்கு வழங்குவதற்கு அதிகாரம் இல்லை என்று. எனவே இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் எனக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது என்றால் எனக்கு 2 தெரிவு இருக்கின்றது. ஒன்று, நான் ஐநா சபையிடம் எனக்கான பாதுகாப்பை கோர முடியும். அடுத்ததாக அதிநவீன ஆயுதம் ஒன்றை துப்பாக்கியினை எனக்கு வழங்குவதுடன் அதனை பயன்படுத்துவதற்கான தேவை ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அதனை பயன்படுத்துவதற்கான அனுமதியையும் பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்து பெற்றுத் தருமாறு தேவையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 2001ஆம் ஆண்டிலிருந்து நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவரை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அந்தஸ்திலே 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து வைக்கப்பட்ட அந்த போலீஸ் பாதுகாப்பு அமைச்சரவை பாதுகாப்பு பிரிவு MST நேற்று இரவு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவசரமாக கொழும்புக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஒரு திட்டமிட்ட அடிப்படையிலே செயற்படுகிறார்கள். 13வது அரசியலமைப்பு மாகாண சபை உறுப்பினர்களுக்கு ஏற்றவாறு சட்ட அமைப்புக்கு ஏற்றவாறு இந்த காவல்துறையை பாதுகாப்புக்கு வழங்காத பட்சத்தில் நாங்கள் ஐக்கிய நாடு சபையிலேயா போய் கேட்கிறதா இல்ல இந்தியா பாதுகாப்பு தாண்டு கேட்கிறதா? நான் இதற்கும் தயாராகத்தான் அரசியலில் இறங்கினேன். சாவதற்கு நான் பயப்படவில்லை. ஆனால் இந்த மாகாண சபைக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அவைத்தலைவர் என்ற வகையிலும் மாகாண சபை உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என்ற வகையிலும் எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒன்று நேரமாக இருந்தால் அதற்கான முழு பொறுப்பையும் இந்த அவையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த பதிவு செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளும். இன்று எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு ஒரு அரசியல் தலைமை இன்று நாங்கள் உருவாக்கப்பட்டு மக்கள் ஆணை கிடைத்திருக்கின்றது. ஏன் இந்த ஆணையை தமிழ் தேசியத்துக்கு வழங்கி இருக்கின்றார்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஏன் மக்கள் ஆதரித்தார்கள்? மாகாண சபைக்கு அதிகாரத்தை கொடுத்தார்கள். வடக்கு கிழக்கு இணைந்த மாநிலம் என்றார்கள். போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் என்று தங்களுக்குள்ளே ஏற்படுத்தின ஒரு விடயத்தை 30 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுக்கு அதை தூய்மையா தர்றதுக்கும் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதாவது எப்பொழுது திரும்பவும் பாதுகாப்பு வழங்கப்படும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஒரு காலகட்டம் திரும்பவும் தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. வடமாகாண சபையின் 3 உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு மீளப்பெறப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தினர். குறித்த மாகாண சபை உறுப்பினர்களுக்கு மீண்டும் போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படுமாயின் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சின் செயலாளரிடம் அனுமதி பெறப்பட வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். குறித்த 3 மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் தற்காலிகமான போலீஸ் பாதுகாப்பை வழங்கப்பட்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தெற்காசிய இனத்தவர்களின் ஒத்துழைப்பு மற்றும் நட்புறவு வலய நாடுகளுக்கு மாத்திரமன்றி உலகின் சமாதானத்திற்கும் ஸ்திரத்தன்மைக்கும் பாரிய அளவில் பங்களிப்பு செய்வதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு மாலைத்தீவிற்கு சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அந்நாட்டு ஜனாதிபதி அப்துல்லா யாமின் அப்துல் கைமுடனான சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்று மேற்கொண்டு மாலைத்தீவிற்கு சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அந்த நாட்டு ஜனாதிபதி அப்துல்லா யாமின் அப்துல் கயூமை நேற்று சந்தித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான அந்நிய தலையீடுகளை அனுமதிப்பது இல்லை என்பதுடன் சர்வதேச சவால்களின் போது இலங்கைக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதாக மாலைத்தீவு ஜனாதிபதி இதன் போது தெரிவித்துள்ளார். அத்துடன் வளைய நாடுகள் பொறுக்க முடியாத அளவிற்கு இடையூறுகளை அனுபவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரு நாட்டு உறவுகளை திட்டமிட்ட வகையில் மேம்படுத்துவதற்காக இலங்கை மற்றும் மாலைத்தீவிற்கு இடையிலான ஒன்றிணைந்த ஆணைக்குழுவை பயன்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆணைக்குழு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் கூட உள்ளது.
அந்த நாட்டு ஜனாதிபதி அலுவலகத்தில் மாலைத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி மைமூன் அப்துல் கயூமையும் ஜனாதிபதி நேற்று மாலை சந்தித்துள்ளார். அத்துடன் இலங்கை மற்றும் மாலைத்தீவிற்கு இடையில் ஒத்துழைப்பிற்கான 3 ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டன. கோரிக்கைகள் பலவற்றை முன்வைத்து நாட்டின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கல்முனை மாநகர சபை ஊழியர்கள் இன்று 2வது நாளாகவும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். கல்முனை மாநகர சபைக்கு முன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த பணி பகிஷ்கரிப்பில் சுமார் 60 பேர் வரையில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். தமது பணியில் தம்மை நிரந்தரமாக்க கோரியே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஊழியர்கள் மீது அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்படும் கெடுபிடிகளை தளர்த்துமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். நேற்று எங்களுக்கு சரியான உத்தரவாதம் தராத பட்சத்தில் நாங்கள் இன்றும் அந்த பணி பகிஷ்கரிப்பை தொடர்ந்துள்ளோம். எங்களுக்கு அந்த பணி பகிஷ்கரிப்பை சரியான உத்தரவாதம் எங்களுக்கு தரும் வரைக்கும், எழுத்தில் தரும் வரைக்கும் நாங்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவோம். மாநகர சபை ஊழியர்களின் பணி புறக்கணிப்பால் கல்முனை மாநகர எல்லை பகுதி இவ்வாறு காட்சி அளித்தது. யாரும் இங்கே அல்ல வருவதில் 2 நாளாக இங்கே துர்நாற்றம் வீசுகிறது, காகங்கள் கூடுதலாக வருகிறது, அங்கங்கே குப்பைகளை கொண்டு போடுகிறது. நாங்கள் கடைக்கு எதுக்கு இருக்கிறது இருக்க முடியவில்லை எங்களால். இதேவேளை பண்டார்வளை மற்றும் தேத்தலாவு பொது வைத்தியசாலைகளின் சிற்றூழியர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். கடந்த 10 வருட காலத்திற்கு மேலாக தமக்கான பதவி உயர்வுகள் வழங்கப்படாமையை கண்டித்தே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தமக்கான சம்பள உயர்வுகளும் வழங்கப்படவில்லை என அவர்கள் குறிப்பிட்டனர். தம்மை கருத்திற்கொள்ளாது புதிய சிற்றூழியர்கள் சேவையில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். தமது கோரிக்கைகளுக்கு சிறந்த பதில் கிடைக்காவிட்டால் இந்த போராட்டத்தை தொடரப்போவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 16,565 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். டெங்கு பெருக்கம் அதிகமாக காணப்படுகின்ற இடங்களிலிருந்து டெங்கு நோய்க்குள்ளானவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவு குறிப்பிடுகின்றது. டெங்கு நோயாளர்களுள் 58.84 வீதமானோர் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளனர். மாவட்ட ரீதியில் 6,039 நோயாளர்கள் கொழும்பில் பதிவாகியுள்ளதுடன் 2,560 பேர் கம்பஹா மாவட்டத்திலும் களுத்துறை மாவட்டத்தில் 1,149 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் காய்ச்சல் காரணமாக 138 நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருவதோடு அவர்களுள் 71 பேருக்கு டெங்கு தொற்றியுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார். அவர்களுள் 24 பேர் டெங்கு காய்ச்சலின் தீவிர நிலையில் காணப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளார்கள் என உறுதி செய்யப்பட்ட 67 பேர் தற்போது நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் சம்பா அலுத்வீர தெரிவித்தார். அவர்களுள் 17 பேர் விசேட டெங்கு சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவிக்கிறார். அத்துடன் காய்ச்சலினால் பீடிக்கப்பட்ட 277 பேர் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதோடு இதுவரையில் எந்தவித மரணங்களும் பதிவாகவில்லை என வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்தார். களனி, நெட்டம்புவ போன்ற பகுதிகளிலிருந்தே அதிக டெங்கு நோயாளர்கள் வைத்தியசாலைக்கு வருகை தருவதாக டாக்டர் சம்பா அலுத்வீர மேலும் குறிப்பிட்டார். கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களுக்கு அமைய டெங்கு நோய் காரணமாக இதுவரை 46 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கிறது. இதேவேளை வெள்ளவத்தை பகுதியில் இன்றைய தினமும் குப்பைகள் அகற்றப்படாமல் இருக்கும் காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின. இதன் காரணமாக இந்த பகுதி டெங்கு பெருக்கத்திற்கு காரணமாக அமைவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கண்டி பண்பில கோமர தோட்டத்தைச் சேர்ந்த 3.5 வயது குழந்தை திடீர் சுகவீனமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளது. இதேவேளை உயிரிழந்த குழந்தையின் சகோதரியும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்.
உயிரிழந்த குழந்தை மிகவும் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாக மடுல்கல வைத்தியசாலையின் வைத்திய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை உயிரிழந்த குழந்தையின் 5 வயது சகோதரியும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குழந்தையின் உடலில் விஷம் கலந்துள்ளமையே மரணத்திற்கான காரணம் என பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 2 குழந்தைகளும் பிஸ்கட் உண்டதன் பின்னரே சுகவீனமுற்றதாக குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சுமார் 1500 மெட்ரிக் டன் அரிசி கடந்த சில நாட்களில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சதொச தெரிவித்துள்ளது. பொன்னி சம்பா மற்றும் நாட்டரிசியை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்துள்ளதாக இலங்கை சதொசவின் பிரதி பொது முகாமையாளர் அஞ்சன பிரபாத் சிங்க தெரிவித்துள்ளார். நெல்லை பதுக்கி அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக காண்பித்து விலை அதிகரிக்க தனியார் ஆலை உரிமையாளர்கள் செயற்படுவதாக பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை கருத்தில் கொண்டு அரிசியை இறக்குமதி செய்யுமாறு கூட்டுறவு மற்றும் உள்ளக வர்த்தக அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ சதொசவிற்கு கடந்த வாரத்தில் ஆலோசனை வழங்கியிருந்தார். நிதியமைச்சின் 2013ஆம் ஆண்டிற்கான வருடாந்த அறிக்கையின் பிரகாரம் 2012ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2013ஆம் ஆண்டில் குறிப்பிடத்தக்க அளவில் அரிசி உற்பத்தி அதிகரித்துள்ளது. 2012ஆம் ஆண்டில் 38,46,000 மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி காணப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டில் 46,20,000 மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி காணப்பட்டது. இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையின் பிரகாரம் 2012ஆம் ஆண்டின் நெல் உற்பத்தியில் 1,26,262 மெட்ரிக் டன் நெல்லை நெல் விநியோக சபை கொள்வனவு செய்துள்ளது. 2013ஆம் ஆண்டில் 2,33,366 மெட்ரிக் டன் அரிசியை நெல் விநியோக சபை கொள்வனவு செய்துள்ளது. ஆனால் 2014ஆம் ஆண்டின் பெரும்போகத்தில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக நெல் உற்பத்தி 105 வீதத்தால் வீழ்ச்சி கண்டதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. சிறுபோகத்தில் காணப்பட்ட நீர்சார் பிரச்சனைகள் காரணமாக விவசாய நிலங்களில் 70 வீதமானவைகளுக்கு நெல் பயிர் செய்கை மட்டுப்படுத்தப்பட்டது. இதனால் சிறுபோகத்திலும் நெல் உற்பத்தி வீழ்ச்சி கண்டுள்ளது. கடந்த பெரும்போகத்தின் போது அரசாங்கம் நெல்லுக்கான நிர்ணய விலையாக 35 ரூபாவை அறவிட்டதுடன் விவசாயிகளிடமிருந்து தனியார் துறையினர் நிர்ணய விலை விட அதிகமான தொகை கொடுத்து விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்தனர். இதனால் நெல் விநியோக சபை கடந்த ஆண்டை விட குறைவான தொகை நெல்லையே பெற்றுக் கொண்டிருந்தது. நெல் விநியோக சபையினால் தேசிய சந்தைக்கு நெல் விநியோகிக்கப்படுகின்ற நிலையில் உலக உணவு திட்டத்திற்கு நெல் வழங்க வேண்டிய நிலை உள்ளது. பெரும்பாலான தனியார் வர்த்தகர்கள் தமது களஞ்சிய சாலைகளில் நெல்லை பதுக்கிக் கொண்டு அவற்றை சந்தைக்கு விநியோகிக்காது விலை அதிகரிப்பதற்கான சூழலை உருவாக்க முயற்சிப்பதாக முறைப்பாடு கிடைத்துள்ளதாக கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சு தெரிவிக்கிறது. இதன் அடிப்படையில் 1,00,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்து அவற்றை சதொச ஊடாக விநியோகிக்க அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. 130 மெட்ரிக் டன் அரிசியை நேற்று இறக்குமதி செய்ததாக இலங்கை சதொசவின் பிரதி பொது முகாமையாளர் அஞ்சன பிரபாத் நிஷாங்க தெரிவிக்கிறார். அரசாங்கத்தின் நிர்ணய விலைக்கு அமைவாக 1 கிலோகிராம் சம்பாவின் சில்லறை விலை 77 ரூபாவாகும். வெள்ளை நாட்டரிசி 1 கிலோகிராமின் விலை 68 ரூபாவாகும். அவ்வாறாயினும் நிர்ணய விலையை விட அதிகமான தொகையிலேயே அரிசி விற்பனை செய்யப்படுகிறது. உற்பத்திக்கு தேவையான நெல் இல்லை என சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அவ்வாறாயின் அரிசி சந்தையை நிர்வகிக்கும் சக்தி எது? கடந்த 2 வார காலமாக சப்குஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டிருந்ததால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் குறிப்பிடுகின்றார். வருடாந்த மேற்பார்வை காரணமாக சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். கடலில் மசகு எண்ணெய் இறக்கப்படுகின்ற போது அங்கிருந்து மசகு எண்ணெய் விநியோகிக்கும் குழாய் வெடித்தமையினால் 1 மாத காலமாக மசகு எண்ணெயை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாகவும் இதன் காரணமாக சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தொழிற்சங்கங்கள் குறிப்பிடுகின்றன. சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை இறக்குமதி செய்வதை விட மசகு எண்ணெய் சுத்திகரிப்பது லாபமானது என்றாலும் கடந்த சில காலங்களிலும் பல காரணங்களுக்காக சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டமையால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு பெருமளவில் எரிபொருள் கிடைக்காமல் போயுள்ளது. நாட்டிற்கு தேவையான எரிபொருள் தேவையில் 1/3 பங்கு சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து கிடைக்கப்பெறுகிறது. சுத்திகரிப்புக்கு தேவையான மசகு எண்ணெய் நம்மிடம் இருக்கின்றன. எரிபொருளை விநியோகிக்கின்ற மார்க்கங்களின் ஊடான நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றது. வருடாந்த மேற்பார்வைக்காக கடந்த வாரம் மூடப்பட்டது. 1 மாதத்திற்கு தேவையான எரிபொருள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த காலப்பகுதியில் எரிபொருள் தட்டுப்பாடு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இடம்பெறாது.
விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் இவ்வாறு குறிப்பிடுகின்ற போது எரிபொருள் விநியோகிக்கும் கடல் மார்க்க குழாயில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளமையால் சுத்திகரிப்புக்காக எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாக தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. துறைமுகத்தையும் கப்பலையும் தொடர்படுத்துகின்ற குழாயில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளமையால் மசகு எண்ணெயை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது. மே மாதம் 23ஆம் தேதி முதல் தமது கட்டணம் வழங்க வேண்டியுள்ளது. அங்கிருந்து மசகு எண்ணெயை பெற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால் கூட்டுத்தாபனத்திற்கு 25 லட்சம் செலவாகிறது. தமது கட்டணம் வழங்குவது தொடர்பில் நமக்கு அறிவிக்கப்படவில்லை. இது தற்செயலாக இடம்பெற்றமையால் இது குறித்து காப்புறுதி நிறுவனங்களுடன் கலந்துரையாட முடியும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கட்டணம் செலுத்த வேண்டி ஏற்படலாம். நான் இல்லை என்று கூறவில்லை, ஆனால் அவ்வாறு கட்டணம் கோரவில்லை. இலங்கை தொடர்பான விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்ட குழுவுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளையினால் 3 நிபுணர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஐநா செயலாளர் நாயகத்தின் பேச்சாளர் ஸ்டீபன் டியூரிக்கினால் நேற்று நடத்தப்பட்ட நாளாந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சுயாதீன விசாரணைகளை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவிற்கு ஆலோசனை வழங்குவதற்காகவும் அவர்களுக்கு உதவி வழங்குவதற்காகவும் 3 நிபுணர்கள் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளையினால் நியமிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளனர். மனித உரிமைகள் பேரவை இந்த குழுவினருக்கு தலைமை வகிக்கும் என்பதனை மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். இலங்கையில் இறுதிக்கால யுத்தத்தில் 2 தரப்பினராலும் இழைக்கப்பட்டதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் குற்றங்கள் தொடர்பில் இந்த குழு விரிவான விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளது. பின்லாந்தைச் சேர்ந்த மார்டி அடிசாரி, நியூசிலாந்தைச் சேர்ந்த சில்வியா காட் ரைட் மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்த அஸ்மா ஜஹன்ஹர் ஆகியோரே இந்த விசேட நிபுணர்கள். விசாரணைகளுக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் விசாரணைகளை வழிநடத்துவதற்கும் இந்த விசேட நிபுணர்கள் குழு ஒத்துழைப்புகளை வழங்குவார்கள். இதேவேளை ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் ஆணையாளர் மற்றும் அவரினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு அமெரிக்கா தொடர்ந்தும் இலங்கையை வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சுயாதீன சர்வதேச விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையால் நியமிக்கப்பட்ட குழுவிற்கு ஆலோசனை வழங்குவதற்காகவும் அவர்களுக்கு உதவி வழங்குவதற்காகவும் 3 நிபுணர்களை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை நியமித்தமையினை நாம் வரவேற்கின்றோம். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் அலுவலகத்திற்கும் அதன் விசாரணைகளுக்கும் பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு இலங்கை அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். ஜனநாயக ஆட்சி, மனித உரிமைகள், நல்லிணக்கம், சட்டவாட்சி, பொறுப்புக்கூறல் என்பவற்றை நிலைநாட்டுவதற்கும் நாட்டு மக்களின் கடப்பாட்டினை நிறைவேற்றுவதற்கும் ஆக்கப்பூர்வமான நம்பகரமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விடயங்களில் அமெரிக்கா தொடர்ந்தும் இலங்கைக்கு அனைத்து வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கும். திவுலப்பிட்டிய பரவாவில பகுதியில் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த SM கெலுமின் இறுதிக் கிரியைகள் இன்று இடம்பெற்றன. திவுலப்பிட்டிய பரவாவில பகுதியில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த தேகத்திற்கு பிரதேசவாசிகள் உள்ளிட்ட பலர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். 19 வயதான SM கலும் சுபசிங்கா தனது சகோதரனுடன் திருமண வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகியிருந்தார். அவரது இறுதி கிரியைகள் பரவாவில பொது மயானத்தில் இடம்பெற்றன. இந்த சம்பவம் தொடர்பான நீதிவான் விசாரணைகள் ஜூலை மாதம் 1ஆம் தேதி இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். இதேவேளை போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் திவுலப்பிட்டிய குருநாகல் பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். அவர்கள் பூத உடலை தாங்கி திவுலப்பிட்டிய நகருக்குள் செல்ல முற்பட்டமையினால் அங்கு வாகன நெரிசல் நிலவியது. தேரர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் கொலை செய்யப்பட்ட பல சம்பவங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்றுள்ளன. இதுகுறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கின்றது. பானந்துர அலுபூமுல்ல பகுதியில் தேரர் ஒருவர் மீது அசிட் வீச்சு. மொரட்டுவ சுனந்து பானாந்த விகாரையின் விகாராதிபதி வெட்டிக்கொலை. களுத்துறை வடக்கு முருகஹாகாந்த பிரதேசத்தில் தேரர் ஒருவர் மீது சிலர் தாக்குதல். அம்பலாங்குடை பிரதேச செயலாளர் அலுவலகத்தில் பௌத்த விவகாரம் தொடர்பில் செயற்பட்ட தேரர் ஒருவர் மீது பெட்ரோல் இட்டு தீயிட முற்பட்ட ஒருவர் கைது. கடுகான்னாவ பலன ஆனந்தாராம விகாரையின் விகாராதிபதி மீது சிலர் தாக்குதல்.
கிழாந்துருக்கோட்டை மகாபலி விகாரையின் விகாராதிபதி வட்டரக்க விஜித்த தேரர் கடந்த காலங்களில் தொடர்ந்தும் தூற்றுதல்களுக்கும் தாக்குதல்களுக்கும் இலக்கானார். வட்டரக்க தேரர் கலந்து கொண்ட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றுக்கு இடையூறு. மகியங்கன பிரதேச சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட வட்டரக்க தேரருக்கு எதிர்ப்பு. போலீஸ் பாதுகாப்புடன் கூட்டத்தில் கலந்து கொண்டார். தம் மீது சிலர் தாக்கியதாக பொய்யான தகவலை வெளியிட்ட குற்றச்சாட்டின் பேரில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வட்டரக்க தேரருக்கு விளக்கமறியல். இது சிறந்த சூழ்நிலையாக காணப்படுவதில்லை என்று நான் நினைக்கிறேன். எமது தேரர்கள் பல அச்சுறுத்தல்களையும் இதுபோன்ற சம்பவங்களையும் எதிர்நோக்கியுள்ளனர். எமது தேரர்கள் பாராளுமன்றத்திற்கு மாகாண மற்றும் பிரதேச சபைகளுக்கு செல்ல முற்பட்டார்கள். சில தேரர்கள் அரசியல் முகாம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள். கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் போன்று கட்சியை பாதுகாக்க முற்படுகின்றனர். இதன் காரணமாக இவர்கள் தேரர்கள் என்ற உணர்வு மக்களிடமிருந்து விலகி இருக்கிறது. காவி உடையின் மீது இருந்த கௌரவம் குறைந்துள்ளது. எனவே நாம் சிறந்ததொரு இணக்கத்திற்கு வர வேண்டியுள்ளது. மகாநாயக்க தேரர்கள் உள்ளிட்ட முக்கிய தேரர்கள் இது குறித்து சிந்தித்து சிறந்ததொரு இணக்கப்பாட்டிற்கு வருவார்களாயின் எதிர்காலத்தில் இவ்வாறான அச்சுறுத்தல்களிலிருந்து மீள முடியும். මෙවැනි ඛේදජනක අවස්ථාවන් වලින් වළකින්න පුළුවන් වේ. நாடளாவிய ரீதியில் மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகளுக்கு இதுவரையில் தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. சிலாபம், ஜெயவீம மற்றும் வட்டக்களி பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் தமது தொழிலை முன்னெடுப்பதில் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக குறிப்பிடுகின்றனர். வடமேல் மாகாணம் புத்தளம் மாவட்டம் சிலாபம் பிரதேசத்தில் ஜெயவீம மற்றும் வட்டக்களி ஆகிய பிரதேசங்களில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இந்த மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்லும் ஆழமற்ற இந்த கலப்பு பகுதியிலேயே மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றனர். தமது படகுகளை நிறுத்துவதற்கு இறங்கு துறைகள் இல்லாமையினால் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுப்பதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆற்றுவாய் செஞ்சு தாராங்க இல்ல மக்கள் ஆறு அப்படியே ஆத்தால போவேலா அதெல்லாம் கரை இதெல்லாம் போவேலா இந்த போட்டுக்கு வலையத்தினா போவேலா போட்டு தள்ளிக்கிட்டு போகலாம் ஆத்துல இறக்கி. அண்மையில் சிலாபம் பிரதேசத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் தமது மீன்பிடி உபகரணங்கள் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கும் மீனவர்கள் அதற்காக எந்தவிதமான நட்டையீடுகளும் வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிடுகின்றனர். பெரிய வெள்ளம் ஒன்று வந்து எங்கட வளகூரெல்லாம் அழிஞ்சு போச்சு. அந்நேரம் அரசாங்க தளபதி நாங்க மாநில அடிப்படையில் கேட்டோம். எங்களுக்கு கிடைச்சது என்ன பானை முட்டி மட்டும்தான். என்ன 12 வாழை வைத்தது மரத்துல எல்லாம் சிக்காய் காட்டுக்குள்ள இருந்து இழுத்து எடுத்து இந்த இன்னும் வீட்டுல ஓட்டுன்னு பொத்துறேன். உங்களுக்கு இப்ப வந்தாலும் ஒண்ணுங்க பாக்கலும். இதேவேளை மீனவர்களுக்கு வழங்கப்படும் எரிபொருள் மானியம் நிறுத்தப்பட்ட பின்னர் தமக்கு மாற்று மானியங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் மீனவர்கள் ஆதங்கமுறுகின்றனர். உசுர காப்பாத்திக்கல சொல்றாங்க. ஒரே டிவில எல்லாம் காட்டுறாங்க பிடிச்சின்னு இது ஜெகட் இல்லாட்டி டிவியால பிடிக்கிறாங்க, இந்த நேவியால பிடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு அரசாங்கத்தால கொடுக்குற எல்லாருக்கும் எங்களுக்கு இன்னும் தரையில ஒண்ணு ஜெகட் ஒண்ணு சார் உசுர காப்பாத்திக்கல. தமது வாழ்வாதார தொழிலை முன்னெடுப்பதில் உள்ள பிரச்சனைகளை சம்பந்தப்பட்டவர்கள் தீர்க்க முன்வர வேண்டும் என்பதே சிலாபம் பிரதேசம் ஜெயவீம மற்றும் வட்டக்களி மீனவர்களின் எதிர்பார்ப்பு. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. போலீசாரின் துன்புறுத்தல்களுக்கு இலக்காகி பாதிக்கப்பட்டவர்களுக்கு கௌரவம் செலுத்தும் நிகழ்வு ஒன்று இன்று ஏக்கல பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சிலர் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். මට ලැජ්ජයි මාව මේ විදියට අදගෙන යන්න එපයි කියලා. ඒ කිසි දෙයක් ඇහුවේ නැහැ. මට පොළොවෙලින් පහර දෙදී இவ்வாறு ஆடை அணிந்து கொண்டு செல்வதற்கு வெட்கமாக இருப்பதாக நான் கூறினேன். எனினும் எதனையும் அவர்கள் கேட்கவில்லை. எனினும் எதனையும் அவர்கள் செவிமடுக்கவில்லை. போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று தடிகளால் தாக்கினர், காலால் தாக்கினர். பின்னர் என்னை கூட்டில் அடைத்தனர். அதன் போது பெண் ஒருவர் முறைப்பாடு ஒன்றை செய்தார். நமக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என அவர் கூறினார். வழக்கு தாக்கல் செய்யும் அளவிற்கு எதுவும் இல்லை என்று கூறினார். பின்னர் என்னை விடுதலை செய்தனர். அதனை அடுத்து நான் சகன நிலையத்திற்கு சென்று இந்த முறைப்பாட்டை செய்தேன். இதற்கு 2 வருடங்களுக்கு முன்னர் நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய செய்தியாது. எனது மகன் அவரது மனைவியின் வீட்டில் இருந்தார். 29ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு எனக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று கிடைத்தது. கயானை தொம்பை போலீசார் அழைத்து சென்றதாக தெரிவித்தனர். மகனை அனைத்து பகுதிகளிலும் தேடினோம். எனது மகனை தாக்குவதை எனது கணவர் முன்னைய தினம் கண்டுள்ளார். பின்னர் தாக்குதல் மேற்கொண்ட அந்த இடத்திற்கு எனது கணவர் சென்ற போது அவர் மயங்கி விழுந்துள்ளார். அவ்வாறு கயானை போலீசார் அடித்து கொலை செய்துள்ளனர். ආව පාරදී හින්දා ඉතින් කෑ ගහගෙන ආව මෙහෙම ගයන්න පොලිසියෙන් ගහලා මෙරිලා ගියා. இந்த சம்பவம் தொடர்பில் புத்திஜீவிகளும் கருத்து வெளியிட்டனர். என்னட்ட
මංකොල්ල කෑම නිසාම පුද්ගලයෝ கொலை சம்பவங்கள் காரணமாக 70க்கும் மேற்பட்டவர்களை சுட்டு கொலை செய்துள்ளனர். எனினும் பின்னர் அவர்கள் பல்வேறு தர்க்கங்களை முன்வைக்கின்றனர். கைகளை கட்டியிருந்த ஒருவர் துப்பாக்கி ஒன்றினால் தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். அவ்வாறு கைகள் கட்டப்பட்டிருந்த ஒருவர் ஜீப்பிலிருந்து பாய்ந்துள்ளார். உள்ளே இருந்தவர்களுக்கு பிடித்துக் கொள்ள முடியவில்லை. இது ஒரு சிறிய விடயம் அல்ல, இது ஒரு அபாயகரமான நிலையாகும். பாரிய அபிவிருத்தி போன்ற விடயங்கள் காரணமாக இந்த பிரச்சனை எம்மை மிக நீண்ட தூரம் கொண்டு சென்றுள்ளது. எனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வாய்ப்பில்லை. අපි මේ ප්‍රශ්නයෙන් ඈතට ගෙනියලා තියෙනවා. ඒක නිසා මේ ප්‍රශ්නය විසඳන්න ඉඩක් නැහැ. இதேவேளை இது போன்ற மற்றொரு ஒன்று கூடல் கண்டியில் நடைபெற்றது. மாவட்டத்தின் மனித உரிமை அமைப்புகளின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். මෙන්න දැන් ලැබුණු පුවතක්. රජරට විශ්වවිද්‍යාලයේ සිසුන් පිරිසක් උපකුලපතිවරයා හා ආචාර්යවරුන් කිහිප දෙනෙකු විශ්වවිද්‍යාල පරිශ්‍රය තුළ සිර කරගෙන සිටින බවට වාර්තා වනවා. ඒ පිළිබඳ දැනගැනීම සඳහා අප සම්බන්ධ කරගත්තා රජරට විශ්වවිද්‍යාලයේ උපකුලපති මහාචාර්ය රංජිත් විජේවර්ධන මහතා. කළමනාකරන පීඨයට අලුත් සිසුන් බඳවගත්ත ඒ අවස්ථාවට අපි උත්සවයට සහභාගී වෙලා ඉන්නකොට ශිෂ්‍යෝ ඇවිල්ලා මේ ශාලාව වට කරලා අපි අත්අඩංගුවේ තියාගත්තා. අපිට එන්න දෙන්නේ පැය 3ක් විතර තමයි අපි රඳවලා තියාගත්තා. ඊට පස්සේ එතනදී සමහර ආචාර්ය මණ්ඩලයට තුවාල සිද්ධ කරා, මටත් තුවාල සිද්ධ කරා. ඉතින් ඊට පස්සේ ශිෂ්‍යෝ සාකච්ඡාවක් කළා. මම සාකච්ඡාවක් දුන්නා ඊට පස්සේ දෙකට. සාකච්ඡාවේදී මේ අයකවා දැනට පන්ති තහනම් කියන කෙනාගේ සියලුම දෙනාගේ පන්ති තහනම් අයින් කරලා කොන්දේසි අයින් කරන්න කියලා. ඉතින් ඊට පස්සේ අපි කිව්වා නෑ අපි පන්ති තහනම් අයින් කරන්නම් සමාව ඉල්ල ගන්න ළමයින්ට. මීට කලින් සමාව ඉල්ල ගන්න ළමයි අපි නිදහස් කරා. සමාව ඉල්ල ගන්න කිව්වා. මේ අය සමාව ඉල්ල ගන්න කියන්නේ නෑ. බලහත්කාරයෙන් අපෙන් පන්ති තහනම් අයින් කරගන්න උත්සාහ කරනවා. මේ අපි හිර කරගෙන දැන් මේ වෙනකොට ආචාර්ය මණ්ඩලයේ ඊළඟ ආචාර්ය මණ්ඩලයේ 10 දෙනෙක් මේ මගේ පොළොවේදී කාර්යාලය තුළ අත්අඩංගුවේ තියාගෙන ඉන්නවා. ළමයි ඉස්සරහා ඉන්නවා. தற்போது கிடைத்த செய்தி ஒன்று. ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் சிலர் பல்கலைக்கழக உபவேந்தரையும் விரிவுரையாளர்கள் சிலரையும் பல்கலைக்கழக வளாகத்தில் தடுத்து வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முகாமைத்துவ பீடத்திற்கு புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்காக நிகழ்வொன்று நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த சில மாணவர்கள் தம்மை சுமார் 3 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்துள்ளதாக ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் கலாநிதி ரஞ்சித் விஜயவர்தன தெரிவித்தார். தற்போது வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ள அனைத்து மாணவர்களுக்கான வகுப்பு தடையை நீக்குமாறு இந்த மாணவர்கள் கோரிக்கை விடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். On News Just it has been reported that a group of students from the Gujarat University has taken hostage the Vice Chancellor and a group of lecturers within the university premises. Vice Chancellor of the university, Professor Ranjit Vijayawardena, speaking to News First, said that a group of students surrounding them in a hall in which an event was taking place to enroll a new batch of students to the management faculty. He added that around 10 lecturers are being held hostage at the office of the Vice Chancellor. முற்போக்கு சிந்தனையுடைய எதிர்க்கட்சியொன்றின் தேவை நாட்டுக்கு ஏற்பட்டுள்ளதாக சிரேஷ்ட அரசியல்வாதிகளும் புத்திஜீவிகளும் தெரிவிக்கின்றனர். பலமான ஓர் தலைவரின் கீழ் அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட்டாலே உறுதியான எதிர்க்கட்சியொன்றை உருவாக்க முடியும் என அவர் கூறுகின்றார். இது தொடர்பான விரிவான தகவல்களை அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். மேலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு விளையாட்டு செய்திகளை நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்திகளில் எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.